students, welcome to MM Tutor Tamil channel. இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 7ஆம் வகுப்பு யூனிட் 6 டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது know how to draw a picture through the software TextPaint and arithmetic calculation through the software TextMax அப்படிங்கிற ரெண்டு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல TextPaint அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ராயிங் ப்ரோக்ராம். இது வந்து ஒன்லி டிசைன்ட் ஃபார் யங் சில்ட்ரன்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிள், ஈஸி டு இன்டர்ஃபேஸ், பார்க்குறதுக்கு எளிமையானதாகவும் குழந்தைகளுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு ப்ரோக்ராம் இது. ஆக்சுவலி அதாவது கேலி சித்திரங்களை உருவாக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறது. இந்த டெக்ஸ்ட்பெயிண்ட்டுடைய இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து அதனுடைய இன்டர்ஃபேஸு. அதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டூல் பார் இருக்குது, மிடில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, ரைட் சைடில் வந்து செலக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டூல்ஸில் என்ன டூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறோமோ அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான டூல்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா லோவர் சைடில் கலர்ஸ் இருக்குது, பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இங்கே சிம்பிளாக பார்த்திங்கன்னா பெயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷ்ஷு. இந்த ப்ரெஷ்ஷு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரும்பிய அளவுக்கு வடிவத்தில் இந்த ஓவியத்தை வரைகிறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை பயன்படுத்துகிறோம். இதில் வந்து வெவ்வேறு வகையான வண்ணங்களை தொட்டு வரைகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது ஸ்டாம்ப் அப்படிங்கிறது முத்திரை. இது வந்து பல வகையான சீல், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீல் குத்துறாங்க அப்படின்னா ஸ்டாம்ப் குத்துறன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் என்ன பிக்சர் இருக்கோ அந்த பிக்சர்ஸ் வந்து இதில் ஸ்டாம்ப்ஸில் வரும். அதே மாதிரி அம்புக்குறி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில், அதாவது இடது வலது அம்புக்குறியை பயன்படுத்தி ரெண்டு பக்கமும் நகர்த்த முடியும். அப்புறம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடுகள் காணப்படுது. அதுக்கப்புறம் ஷேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வடிவங்கள் காணப்படுது இந்த டூல்ஸில். அப்புறம் ஏபிசிடி டெக்ஸ்ட் டூல் வந்து அப்படிங்கிறது டெக்ஸ்ட் டூல் இங்கே இருக்குது. அடுத்து மேஜிக் டூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வலது பக்கத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா இந்த மேஜிக் டூலை வந்து கிளிக் பண்ணோம்னா ஏற்படும். அப்புறம் எரேஸ் பண்ணுறதுக்காக அழிப்பான் காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி செஞ்சது நம்ம வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம், அப்போ முன்னாடி வந்து நம்ம பண்ணதை வந்து நீக்கம் செய்யணுமா அப்படின்னா முன் செயல் நீக்கம் செய்கிறதுக்கு வந்து அண்டுங்கிற ஆப்ஷனும், அந்த தப்பாக செஞ்சது திரும்ப வந்து எனக்கு வேணும்னு நினச்சி செயலை பழைய இதை வந்து திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்குன்னா ரீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காணப்படுது. ஒரு புது ஃபைல் ரெடி பண்ணணுன்னா நியூங்கிற ஆப்ஷனும், அதே மாதிரி ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை திறக்கணும் அப்படின்னா ஓப்பன் ஆப்ஷனையும், அதே மாதிரி நம்ம வந்து வரைந்த இதை வந்து ஃப்யூச்சர் தேவைக்காக பதிவு செய்யணும் அப்படின்னா சேவ்ங்கிற ஆப்ஷனையும், அதே மாதிரி நம்ம வந்து அதை வந்து பிரிண்ட்டாக எடுக்கணும், நம்ம ட்ராயிங் பண்ணதை பிரிண்ட்டாக எடுக்கணும்னா அச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிண்டர் டூலையும், இந்த இது வந்து செய்து முடித்ததுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னா குவிட்டுங்கிற ஆப்ஷனையும் நம்ம பயன்படுத்தலாம். ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷார்ட்கட் கீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் புதுசாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா Ctrl+N அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட ஒரு ஃபைல் எடுக்கணும் அப்படின்னா Ctrl+O. நம்ம செய்துகிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை, அதாவது எந்த ஒரு செயல்பாட்டையும் பதிவு செய்யணும் அப்படின்னா Ctrl+S. நம்ம செய்த ப்ராஜெக்டு அல்லது ஒரு படம் எதாக இருந்தாலும் சரி, ஒரு பிக்சரோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு எக்ஸல் ரிப்போர்ட்டோ எதாக இருந்தாலும் Ctrl+P கொடுத்தா பிரிண்ட் வந்துடும். அதே அந்த அப்ளிகேஷன் வந்து வெளியே வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீயை பயன்படுத்துகிறோம். முன்பே இருக்கக்கூடியதை, அதாவது வேணாம் அப்படின்னு நினச்சதை வந்து அண்டுன்னு கொடுத்தா Ctrl+Z கொடுக்கணும். அதை திரும்ப பார்க்கணும் அப்படின்னா Ctrl+Y கொடுத்தோம்னா ரீடு அப்படிங்கிறதும். அடுத்ததாக டெக்ஸ்மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆர்கேட் ஸ்டைல் வீடியோ கேம். மேக்ஸ் கமாண்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் இந்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும். இதில் ஒரு 50 கணிதத்துக்கான லிஸ்ட்டு காணப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டைப்பிங், சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர்லேருந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நெகட்டிவ் அண்டு மிஸ்ஸிங் நம்பர் இதெல்லாம் வந்து அடங்கிய விளையாட்டுகள் இதில் இருக்கும். உதாரணத்துக்கு 17 இன்ட்டு இந்த இடத்துல
கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 119. நம்ம வந்து 119 வரணும்னா 17 எதால் பெருக்கணும், அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணால் இந்த இதில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்ப்ளீஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளாஷில் கோல்டு ஸ்டார் வந்து ஃப்ளாஷ் ஆகி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கேட் டைப்பு. ஆர்கேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. சிம்பிள்லேருந்து அப்படியே காம்ப்ளிகேஷனாக போயிட்டே இருக்கும். ஒரு லெவல் முடிஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த மாதிரி டைப் கேம்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் கேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி சிம்பிள் கூட்டல், அது எளிய கூட்டல் முறைகள் பற்றியும். ஸ்கவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டலும் கழித்தலும், அடிஷன் அண்டு சப்ஸ்ட்ராக்ஷன், எது வரைக்கும் 10 வரைக்கும் இருக்கக்கூடியதில். ரேஞ்சர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் 10க்குள்ளே இருக்கக்கூடிய எண்களில் இருக்கிற மாதிரி இது எளிமையான முறையில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ சொன்ன கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் ஆல் ஃபார்மேட்லேயும் இருக்கக்கூடிய அதுவும் எதோடு சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் பேட்டர்ன் தான் இதில் இருக்குது. இது இல்லாமல் ப்ளே கஸ்டம் கேம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தகுந்த மாதிரி கணிதத்தை ஹோம் டைரக்டரியில் போய் நம்ம கான்ஃபிகரேஷனில் நம்ம தகுந்த மாதிரி ப்ளே கேம்ஸை மாற்றிக்கலாம். மோர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெமோ மோடில் கிரெடிட்ஸு அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் அதில் வரும். இந்த கேம் விளையாடணும் அப்படின்னா என்ன கீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்டில் அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு கீ இருக்கும். அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதேமாதிரி என்டர், ரிட்டன், ஸ்பேஸ் பார் இந்த கீஸ்லாம் யூஸ் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் மேக்ஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டனை கொடுத்தா குவிட் த ப்ரோக்ராம்னு நமக்கு வந்துடும். நம்ம இந்த இதிலேருந்து வெளியே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்புக்கான டக்ஸ் பெயிண்ட்டையும் டக் மேத்தை பற்றியும் பார்த்தோம். இந்த சாஃப்ட்வேரை பற்றி ஒரு டெமோ வந்து நம்ம சும்மா பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த பகுதியை நிறைவு செய்துக்குவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது டக்ஸ் பெயிண்ட்டுன்னு சொல்கிறது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் டூல் பார் இருக்கும், ரைட் சைடில் வந்து டூலுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இங்கே இந்த சைடில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ட்ராயிங் ஏரியா. இப்போ நியூ அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். நியூ செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகும். ஒரு டார்க் பேக்ரவுண்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டார்க் ப்ரௌனில் நம்ம ஸ்டாம்புங்கிறத செலக்ட் பண்ணி இங்கே போட்டோம்னா ஸ்டாம்ப் வரும். எத்தனை வேணுமோ அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி லைன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த லைனுக்கு செலக்ட் பண்ணியிருக்க கலரு இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல நம்ம டக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு அடித்தோம்னா டெக்ஸ்ட் வரும். அதே மாதிரி லேபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லேபிளு ஆக்சுவலி இந்த கலர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா நமக்கு லேபிள் மாதிரி இது வருது. இந்த லேபிள் அதாவது இந்த ஃபில் அப்படின்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணுறதுனா இந்த டூலு எரேஸ் ஆப்ஷன். இது அண்டுன்னா இது வேணான்றது. ரீடுன்னா எதை நம்ம அழிச்சோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது டக்ஸ் மேக்ஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே அலோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, டிஃபென்ஸு, ஃபேக்ட்ரி ஆயில் அப்படின்னு இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி ஹெல்ப் இருக்குது. ப்ளே அலோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் கமாண்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படின்றதுல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அடிஷனில் 1 2 3 நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சிம்பிள் நம்பர் தான். நம்பர் டைப்பிங்கில் அடிஷனு
செகண்ட் டைப் ஒன்று முடித்தா தான் இன்னொன்று பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வருது 3+2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். நம்ம கீபோர்டில் வந்து 6ன்னு டைப் பண்ணுவோம். சாரி, தப்பாக அடிச்சிருக்கேன் பாருங்க. 3 to 5 தான் வரணும். 5 ஓகே, 5ன்னு அடிச்சுட்டு இங்கே 3+3 6ன்னு அடிக்கணும். அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா அது க்ளோஸ் ஆகிடுச்சு. இது ஒரு லெவல் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1+3 4ன்னு வரும். 4 நீங்கள் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா அது ஷூட் பண்ணிடுறோம். 1+1 2 அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு 2. இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வந்து 62 இருக்குது. இங்கே எடுத்தா பாருங்கள். அடுத்து 3+3 6 தானே, நான் தப்பாக போட்டேன். என்ட்ரு கொடுத்தேன். அதே மாதிரி 3+2 5 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன். ஸோ நம்மளுடைய ஸ்கோர் 88 ஆச்சு. இது ஒரு டைப்பு. அதை க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அம்புக்குறியை கொடுத்தோம்னா அடுத்த சப்ஸ்ட்ராக்ஷன். இது பேர் வந்து அடிஷன் மிஸ்ஸிங் நம்பரில் வருது. அடுத்து மல்டிபிளில் வந்து 3 4 அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 4 பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4 × 8, அதாவது 4 × 8 சொல்லிட்டு எவ்வளோ 12. அப்போ நம்ம 12 இங்கே டைப் பண்ணோம். அடுத்து என்ட்ரு கொடுக்கணும். தப்பாக வருது. 4 × 8 எவ்வளோ வரும்? தப்பாக சொல்லிட்டேன்ல. 32 தானே. 4 × 7 28. இந்த மாதிரி ப்ளே பண்ணுவோம். 4 × 10 எவ்வளோ 40.
மார்க்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக டிஜிட்டல் பெயிண்டிங் பற்றி நம்ம பார்த்தோம். இதில் 2 சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் மேக்ஸு, இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் பெயிண்ட்டு. இந்த டெக்ஸ்ட் மேக்ஸ் மூலமாக அரித்மெட்டிக் கால்குலேஷனையும், அதே மாதிரி டெக்ஸ்ட் பெயிண்ட் மூலமாக ஹவு டு ட்ரா எ பிக்சர் அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் எ போஸ்டர் லைக் தட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.